நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றிய அப்டேட்டுகளை கொடுத்து வரோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த செய்திகள்லாம் தேர்தல் ஆணையத்துடைய தலைமை அதிகாரியின் மூலமாகவே ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் தான். தொடர்ச்சியாக இப்போது பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் ஒரு 10 to 15 நாள் தான் பார்த்தா நம்ம சப்மிட் பண்றதுக்கு இருக்குது அப்படிங்கறனால அது சம்பந்தமான கேள்விகளை ஊடகவியலாளர்களே எழுப்பி கொண்டிருக்காங்க. அதற்கு தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவங்க பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில தான் நம்ம இந்த வீடியோவை செய்றோம். முதல் விஷயம், எல்லாருக்குமான சந்தேகம் என்னன்னா, நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருமா, நம்மளுடைய பெயர் டிசம்பர் 9 வராதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல பொதுவாக யாருக்குமே பாத்தீங்கன்னா நீக்கப்படாது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபார்மை கொடுத்துட்டீங்க அப்படின்றாவே உங்களுடைய பெயர் என்ன ஆயிரும், டிசம்பர் 4ல ஃபார்ம் கலெக்ட் பண்ணி முடிச்சணும், டிசம்பர் 9க்கு வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்துடும். அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல வரும்போது ஃபார்ம் கொடுத்தவங்களுடைய பெயர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்துரும் அப்படிங்கறத முதல் கட்டமா சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது முக்கியமான விஷயம், இப்ப கூட பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில இருந்து ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. நிறைய மாவட்டங்கள்ல இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல சொன்னது நெல்லை மாவட்டம் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 88,000 பேர் இறந்தவங்க இல்ல 2 ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீக்கிறோம்னு இருக்காங்க. இப்போ முதல் கட்டமா யாரை நீக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இறந்தவங்க, அப்படி இல்லாட்டினா 2 இடத்துல கார்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்களதான் முதல் கட்டமா நீக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தொகுதி இருக்கு. ஒரு தொகுதினா இப்ப நாம இருக்கக்கூடிய தொகுதியில நம்ம இடம் மாறி இருக்கலாம். ஆனா தொகுதியே விட்டு தொகுதி மாறிட்டோம்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொகுதி விட்டு தொகுதி மாறிட்டு வேற இடத்துல இருக்காங்கன்னா அப்ப இந்த தொகுதிக்குள்ள வர முடியாது. அவங்க என்ன ஆவாங்கன்னா அந்த லிஸ்ட்ல வராம இருப்பாங்க. அதே மாதிரி ஃபார்மவே டிசம்பர் 4 வரையும் கொடுக்காமல் இருக்கிறவங்க அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 4 காரணங்கள் தான் சொல்லப்படுது. இறந்தவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொகுதியே மாறினவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல இடத்துல அவங்களுடைய ஐடி கார்டு இருக்குது அப்படிங்கிறவங்க, 4வதா பார்க்கும்போது ஃபார்மே கொடுக்காதவங்க. இப்போதைக்கு நெல்லை மாவட்டம் சொன்ன மாதிரி 88,000 பேரை இந்த இறந்தவங்க 2 இடத்துல ஐடி கார்டு இருக்கவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிஸ்ட்டை முதல்ல என்ன பண்ணுவாங்க கழிச்சுக்கிட்டே வருவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய லிஸ்டா இருக்காங்க. அவங்கள நீக்கிறதுக்காக தான் இந்த வாக்காளர் பட்டியலே என்ன பண்ணாங்க, இந்த எஸ்ஐஆரே கொண்டு வந்தாங்க. அதனால அவங்கள நீக்கிறது தான் முதல் நோக்கம். அவங்கள எல்லாம் நீக்கிடுவோம். ஆனா டிசம்பர் 9ல வரக்கூடிய அந்த வரைவு பட்டியல்ல என்ன பண்ணுவோம், அந்த வரைவு லிஸ்ட்ல ஃபுல்லாவே யாரெல்லாம் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ ஃபார்ம் கொடுத்தவங்க எல்லாருமே அதுல வந்துருவாங்க. யாராவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக, தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நாங்க ரிஜெக்ட் பண்ணாலும் அவர்களுக்கு உரிய தகவலை நாங்க என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். அதை நாங்க எழுதியும் ஒட்டிடுவோம் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய தலைமை அதிகாரியே சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், டிசம்பர் 9 நம்மளுடைய பெயர் வந்துரும் லிஸ்ட்ல, ஏன்னா நம்ம எல்லாம் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அப்ப அதோட வேலை முடிஞ்சான்னு கேட்டா கிடையாது. பிப்ரவரியில தான் இறுதி பட்டியல் வருது. அதனால இப்ப டிசம்பர் 9ல பெயர் அந்த பட்டியல்ல வந்தாலும் கூட அதுக்கப்புறமும் நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, ஆவணங்கள் கேட்கறதுக்கான வேலைகள்ல இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஆவணங்கள் கேட்க மாட்டாங்க. யாருடைய தகவலை எல்லாம் எடுக்கவே முடியலையோ அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணங்கள் கேட்பாங்க. அப்ப முதல் தடவை வரக்கூடிய இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்மை சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சே என்ன பண்ணிடுவாங்க, இப்படி ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சே என்ன பண்ணிடுவாங்க, இந்த தொகுதியில நமக்கு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அப்ப இது மட்டும் முக்கியம் இல்ல, இது முதல் கட்டம் தான். இதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. இதுக்கப்புறமும் வேலை ஒரு சிலருக்கு இருக்கு. அவங்க யாருன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த 2வது 3வது பெட்டிகளை சுத்தமா நிரப்பாதவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அவங்க நிரப்பி இருக்கக்கூடிய தகவலை எடுக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆவணங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஆவணத்தையும் அவங்களே உங்களை அணுகி கேட்பாங்க. அப்போது அந்த ஆவணத்தை கொடுக்கறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்ப இதை யார் டீல் பண்ணாங்கன்னா BLO டீல் பண்ணாங்க. அதை யார் டீல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ERO-ட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆவணங்களை கொடுப்போம். அதுக்கும் போதுமான டைம் கொடுப்பாங்க. அந்த ஆவணத்தை பார்த்ததுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைனல் லிஸ்ட்ல நம்மளுடைய பெயரை கொண்டு வந்துருவாங்க. அப்ப பிப்ரவரியில தான் எல்லாருக்குமே ஃபைனல் லிஸ்ட் வரப்போகுது. இப்ப டிசம்பர் 9ல பாத்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் தான் வரப்போகுது.
டிராஃப்ட் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்த பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்துடும். அதில் அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி தகவலே சுத்தமாக கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் ஆவணங்கள் கேட்பாங்க. அந்த ஆவணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1987க்கு முன் 1987க்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த 1987க்கு முன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் என்னன்னா, அவங்க இந்த நாட்டில் பிறந்தவங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். அவங்க இந்த நாட்டில் தான் பிறந்திருக்காங்கன்னா 13 ஆவணங்கள் கொடுக்க முடியும். அதில் ஏதாவது ஒரு ஆவணங்களை அவங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்ம்லேயே அந்த 13 ஆவணங்களுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ஆவணத்தை நம்ம கொடுக்கலாம். அந்த காலத்தில் அதிகமாக வந்து பிறப்பு சான்றிதழ்லாம் இருக்காது. அதே மாதிரி பெருசாக வந்து படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் இருந்திருக்கலாம், பட்டா வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தாவே வந்து அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை வச்சே வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி 1987க்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா 87க்கு அப்புறம்லாம் வந்து எல்லா தகவலையுமே வந்து கவர்மெண்ட் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சதுனால வந்து அதுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு பெருசாக வந்து ஒரு இம்சையும் இருக்காது. ஏன்னா அந்த 13 ஆவணத்தில் ஏதாவது ஒன்றுங்கும் போது நம்மளால 2 3 தாராளமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் ஆவணங்களை சப்மிட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த வருஷம் தான் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஓட்டர் ஐடிக்கே கொடுக்க போகிறோங்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் சேர போகிறாங்க. எப்படின்னா இந்த டிசம்பர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களையும் பார்த்துட்டு இவங்களும் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, புது வாக்காளராக வந்து சேர்த்திப்பாங்க. அதே மாதிரி ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களுடைய தகவல்லாம் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதே சமயத்துல முக்கியமான ஒரு கேள்வி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரே தொகுதிக்குள்ள இடம் மாறி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். ஆனா ஒரு தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா ரிஜெக்ட் ஆகும். அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது டிசம்பர் 9க்கு அப்புறம் ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மை வந்து நீங்க ஆன்லைன்லயோ இல்லை நேரடியாவோ வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கண்டிப்பா உங்களை வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதனால அப்படிப்பட்டவங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா தொகுதி விட்டு தொகுதி மாறுறதுங்கிறது வந்து ரொம்பவே சாதாரணமா நடக்கும். வேலை மாறி இருக்கும், ரொம்ப தூரத்துல வந்து அவங்க போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அப்படிலாம் வரும்போது என்ன ஆயிரும்னா கண்டிப்பா தொகுதி விட்டு தொகுதி மாறுவாங்க. ஒரு ஊருன்னு இருந்தா ஒரு 2 3 விதமா வந்து தொகுதிகள் பிரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இத்தனை வருஷத்துல வந்து குடியெல்லாம் மாறி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ரிஜெக்ட் ஆனாலும் கவலைப்படாதீங்க. நீங்க டிசம்பர் 9க்கு பின்னாடி அந்த ஃபார்ம் 8 வந்து கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, லிஸ்ட்ல சேர்த்திப்பாங்க. மொத்தத்துல பிப்ரவரியில வர்றதுதான் ஃபைனல் லிஸ்ட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க. ஆனா இப்ப நமக்கு வருது பாருங்க டிசம்பர் 9, அது ஃபைனல் லிஸ்ட் கிடையாது, டிராஃப்ட் லிஸ்ட் தான். அதுல பெரும்பாலும் கொடுத்தவங்க எல்லாருமே வந்துருவீங்க. இந்த தகவல்லாம் பாத்தீங்கன்னா நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். சன் நியூஸ்ல அவங்களே இதை பத்தி வந்து தெளிவா போட்டிருக்காங்க. நீங்க சந்தேகம் இருந்தா அங்கேயும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.